ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம எவ்வளவோ கிரைம் கேசஸ் பார்த்துருக்கோம். அந்த கிரைமை பண்ணுற நபர்கள் பக்காவாக பிளான் பண்ணி ஒரு கொலையை பண்ணிட்டு போகலாம், இல்லை ஒரு ராபரியை பண்ணலாம். பட் என்னதான் ஒரு திறமையான கிரிமினலாக இருந்தால் கூட, அவன் என்னதான் பல வருடங்கள் உட்காந்து ஒரு கிரைமை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணால் கூட, அவனையும் அறியாமல் ஒரு சின்ன தடயத்தை ஒரு கிரைம் சீனில் விட்டுட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சால்வ் பண்ணப்பட்ட எவ்வளவோ கேசஸை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் 2009 வருஷம் பெங்களூரில் ஒரு கிரைம் நடக்குது. நம்ம என்னமோ அந்த கிரைமை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம், இதுல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கிரிமினல்ஸ் நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்களையும் அறியாம ஒரு மிஸ்டேக்கை விட்டுட்டு போயிருக்காங்க. அதுதான் இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு உதவியா இருந்திருக்கு. முத்தூட் பினான்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களோட பிரதான பிசினஸ் என்னன்னா, நகையை அடகு வாங்கிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு திடீர்னு 1 லட்ச ரூபா அவசரமா பணம் தேவைப்படுதுன்னா, என்கிட்ட இருக்க நகையை போய் அடகு வைப்பேன். அவங்க எனக்கு 1 லட்ச ரூபா பணம் தருவாங்க. அதுக்கு வட்டியோட சேர்த்து அந்த அமௌண்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட நகையை மீட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அவங்களோட பிரதான பிசினஸ் மாடல். ஸோ இந்த முத்தூட் பினான்ஸ் பேங்க்குக்கு உள்ள இருக்கிற போய் லாக்கரை பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் அடகுக்கு வைக்கப்பட்ட நகைகளாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஈஸ்ட் பெங்களூர்ல இருக்க திப்பசந்திராங்கிற ஏரியால ஒரு முத்தூட் பினான்ஸ் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அங்க நிறைய மக்கள் தங்களோட நகைகளை அடகு வச்சு அவங்களோட வாழ்க்கைக்கு தேவைப்படுற அத்தியாவசியமான பணத்தை வாங்கிக்கிறாங்க. அந்த பேங்கை ஐசக் ஜான்ங்கிற ஒரு நபர் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த முத்தூட் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் 2009 வருஷம் அந்த பிரான்ச் மேனேஜரோட ரோல் என்னன்னா, அவர் தான் வந்து இந்த கம்பெனியை ஓபன் பண்ணுவாரு, அவர் தான் ஃபுல்லா ஆப்ரேட் பண்ணுவாரு. கடைசியில் சாயங்காலம் 5 மணிக்கு ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாக்கர் எல்லாம் கரெக்டா லாக் ஆயிருக்கா, ஒவ்வொரு லாக்கரையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த லாக்கர் ரூம் ப்ராப்பரா லாக் ஆயிருக்கா, அதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஸ் கம்பெனியை ப்ராப்பரா லாக் பண்ணிட்டு போற வரைக்கும் இந்த மேனேஜரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதோட மட்டுமல்லாம இந்த ஃபினான்ஸ் கம்பெனியோட கீயும் அவர்கிட்ட தான் இருக்கும். ஸோ இது எவ்வளவு பெரிய பொறுப்பு, எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு சின்ன இடத்துல கேர்லெஸ்ஸா இருந்தா கூட ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் ஜூன் மாசம் 2ஆம் தேதி 2009 வருஷம் ஐசக் ஜான்ங்கிற நபர் காலையில இந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வர்றாரு. கம்பெனியை ஓபன் பண்றாரு. அவங்க ஸ்டாஃப் எல்லாருமே வர்றாங்க. அங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் வர்றாங்க. அவங்க நகையை அடகு வைக்கிறாங்க, இல்ல அடகு வச்சவங்க நகையை மீட்டுட்டு போறாங்க. இப்படியே சாயங்காலம் 5 மணி ஆகுது, ஒர்க் முடியுது. ஒவ்வொரு ஸ்டாஃபும் வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அப்போ ஒரு 6 மணிக்கு இந்த ஐசக் ஜான் என்ன பண்றாரு, லாக்கர் ரூமுக்குள்ள போறாரு. எல்லா லாக்கரும் ப்ராப்பரா க்ளோஸ் ஆயிருக்கான்னு ஒன்னா செக் பண்ணிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் லாக்கர் ரூமையும் செக் பண்ணிட்டு ஃபைனலா எல்லா ஸ்டாஃபும் வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த ஃபினான்ஸ் கம்பெனியோட டோரை மூடுறாரு. கிரில் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு இப்போ கீ அவர் கையில் எடுத்துக்கிறாரு. இந்த ஃபினான்ஸ் கம்பெனில இருந்து அவரோட வீட்டுக்கு ஸ்கூட்டர்ல தான் போயிட்டு வருவாரு. நம்மளுக்கே தெரியும், ஸ்கூட்டர்னா சீட்டுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், அங்க நம்ம தேவையான திங்ஸ் நிறைய வச்சுக்கலாம். இவர் எப்பவுமே எப்படி கேர்ஃபுல்லா இருப்பார்னா, இந்த சாவியை நம்ம கையில வச்சிருந்தா, இன்கேஸ் பாக்கெட்ல வச்சிருந்தா எங்கேயாவது குனிஞ்சு எடுக்கும்போது கீழே விழுந்துடலாம், இல்ல தன்னோட பேக்ல வச்சிருந்தா யாராவது பேக்கை திருடிட்டு போயிட்டா கீயை மிஸ் பண்ணிடுவாங்கிற மாதிரி எப்பவுமே ஸ்கூட்டருக்கு கீழே தான் இந்த ஃபினான்ஸ் கம்பெனியோட சாவியை வைப்பாரு. அதே மாதிரி தான் அன்னைக்கும் அந்த சாவியை வச்சிருக்காரு. ஸோ இப்படியே பைக் எடுத்துட்டு தன்னோட வீட்டை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்காரு. இந்திரா நகர் 12th மெயின் ரோடு கிட்ட வரும்போது இவரோட பைக்ல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு சந்துக்குள்ள இருந்து எதிர்த்தாப்புல ஒரு நபர் வராரு. அந்த நபர் வந்து இவர் பைக்ல மோதுறாரு. 2 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. ஃபார்ச்சுனேட்டா உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் 2 பேருமே விழுந்ததுல கை கால்களை பயங்கரமா அடிபட்டிருக்கு. அதுவும் ஐசக் ஜான்ங்கிற இந்த மேனேஜருக்கு நிறைய சிராய்ப்பு ஏற்பட்டிருக்கு. பைக் இங்க இருக்கு, இவர் அப்படி தள்ளி ஒரு 2-3 ஃபீட் தள்ளி கிடக்காரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவரு எழுந்திருக்க முயற்சி பண்ணும்போது அப்ப அந்த ரோட்ல ஒயிட் கலர்ல ஒரு ஆம்னி வேன் வருது. இப்ப அந்த வேன்ல ஒரு 2-3 பேர் இருக்காங்க. இப்ப நம்மளுக்கே தெரியும், நம்ம ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், நின்று என்னன்னு பார்ப்போம்ல. அதே மாதிரி தான் அந்த ஆம்னி வேன்ல வந்த நபர்கள் அப்படி வண்டியை நிப்பாட்டுறாங்க. சார் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை சார், பைக்கு கொஞ்சம் சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிறாங்க. உடனே அந்த ஆம்னி வேன்ல அந்த நபர்கள் கீழே இறங்கி வராங்க. பார்த்தா இந்த ஐசக் ஜானோட கையில பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு. எதிர்முனையில விழுந்த அந்த நபரோட உடம்புலையும் காயம் ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த ஆம்னி வேன்ல வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் ரொம்ப காயம் ஏற்பட்டிருக்கு, நீங்க உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும், பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, நான் வேணா உங்களை டிராப் பண்றேங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அதுக்கு அக்ரி பண்றாங்க. ஸோ இந்த 2 பேரும் அந்த ஒயிட் கலர் ஆம்னி வேனுக்குள்ள உட்கார்றாங்க.
அந்த வேன் பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலை நோக்கி பயணம் பண்ணுது. இந்த ஐசக் ஜான் அப்படிங்கிற மேனேஜரை பொறுத்த வரைக்கும் தனக்கு ஏதோ பைக்ல ஆக்சிடென்ட் ஆச்சு, யாரோ தனக்கு ஹெல்ப் பண்ண வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்புல தான் அந்த ஒயிட் கலர் ஆம்னி வேன்ல போறாரு. பட் இதுக்கு பின்னாடி என்ன மாதிரி பிளான் இருக்கு, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் மர்மமான மனிதர்கள் இருக்காங்க, அவங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்றாங்க அப்படிங்கிறது அந்த மேனேஜருக்கு அப்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இதுக்கப்புறம் அந்த மேனேஜருக்கும் இவர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க அந்த முத்தூட் ஃபைனான்ஸ்ங்கிற கம்பெனிக்கும் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. இதுக்கப்புறம் இந்த வழக்குல என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட் பாஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலா இந்த வீடியோ வைடர் ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஜான் ஐசக்ங்கிற இந்த மேனேஜரும் இவர் வண்டியில வந்து எந்த நபரோட வண்டி மோதனோ அவரு எல்லாருமே சேர்ந்து இந்த ஒயிட் கலர் ஆம்னி வேன்ல போயிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. அப்படி ஹாஸ்பிட்டல் நோக்கி பயணம் பண்ண இந்த ஆம்னி வேன் என்ன ஆகுதுன்னா திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போற பாதையிலிருந்து விலகி டெசர்ட்டடா இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு பயணம் பண்ணுது. அப்ப இந்த ஜான் ஐசக் கேட்கிறாரு, சார் ஹாஸ்பிட்டல் இந்த பக்கம் இருக்கு சார், நீங்க ரூட் மாறி போறீங்கிற மாதிரி சொல்றாரு. இல்ல சார் எங்களுக்கு தெரியும், நாங்க சரியான பாதையை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி அந்த டிரைவர் இந்த மேனேஜர் சொன்னதை காதுல வாங்காம வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. இந்த மேனேஜருக்கு ஒண்ணுமே புரியல, தான் ஏதோ தவறான நபர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டமோ அப்படின்னு இவர் ஒரு செகண்ட் சுதாரிக்கிறதுக்குள்ளேயும் அந்த வேனுக்குள்ள ஏற்கனவே இருந்த ஒரு நபர் ஒரு கர்ச்சீப் வச்சிருக்காரு, அதுல மயக்க மருந்து குளோரோஃபார்ம் வச்சிருக்காரு. அந்த மயக்க மருந்தை இந்த ஜான் ஐசக்ங்கிற மேனேஜரோட முகத்துல வைக்கிறாரு. அந்த மயக்க மருந்து பட்டவன அந்த நபர் கொஞ்ச நேரத்திலே மயக்கமாயிறாரு. பட் இவர் கூட ஆக்சிடென்ட் ஆகி கூட வந்த நபர் யாரும் இல்ல, அது இவங்களோட கூட்டாளி தான். ஸோ பக்காவா பிளான் பண்ணி தான் இவரோட பைக்ல வந்து ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. இவரை ஏமாத்தி இந்த ஆம்னி வேனுக்குள்ள ஏத்திக்கிட்டாங்க. இப்போ அந்த ஆம்னி வேன் டெசர்ட்டடான ஒரு ஏரியாவுக்கு போகுது. இப்பவே நைட் ஒரு 8 மணி ஆகுது, கம்ப்ளீட்டா இருட்டாயிருச்சு. இவங்க என்ன பண்ணாலும் அதை கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஸோ ஒரு டெசர்ட்டட் ஏரியால போய் ஆம்னி வேன் நிக்குது. அப்போ இந்த நபரை கார்ல இருந்து வெளியில இழுத்து போறாங்க. அவரோட பேக்கெட் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அவரோட பர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அவரோட போன் இருக்கு. அந்த பர்ஸை ஓபன் பண்ணி பார்க்கறாங்க. அதுல 20,000 rupees பணம் இருக்கு. அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க. ஸோ அவரோட மற்றபடி அவரோட பேண்ட் பாக்கெட் ஷர்ட் பாக்கெட்லாம் தேடி பார்க்கறாங்க. அங்க எதுவுமே கிடைக்கல. ஆக்சுவலா இந்த நபர்கள் தேடிட்டு வந்தது இவர்கிட்ட பர்ஸ்ல இருக்கிற அந்த 20,000 ரூபாய் பணம் கிடையாது. இவர் எந்த ஃபினான்ஸ் கம்பெனியை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரோ அந்த முத்தூட் ஃபினான்ஸ் கம்பெனியோட லாக்கர் கீ, அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு உள்ள போற அந்த டோரோட கீ, இந்த கீயை இவர் தான் வச்சிட்டு இருக்காருங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஸோ இவரோட சட்டை பாக்கெட் பேண்ட் பாக்கெட் எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த கீயை கண்டுபிடிக்கவே முடியல. இவங்களுக்கு பயங்கர குழப்பம் ஆயிடுச்சு. இவன் தான் கதவை போட்டுனான், பார்த்தோம் கையில கீ வச்சிருந்தான். இப்போ அந்த கீ இவனோட பாக்கெட்ல இல்லையே. ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட் நடந்தப்ப எங்கேயாவது விழுந்திருக்குமோ, இல்ல காருக்குள்ள எங்கேயாவது விழுந்திருக்குமோன்னு எங்கெங்கேயோ தேடி பார்க்கறாங்க. அந்த கீயை கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் சொல்றான், மேபி அவரோட பைக்குக்கு கீழே இதை வச்சிருக்கலாமான்னு சொல்லும்போது, ஆஹா இதை விட்டுட்டோமேனே. இப்போ என்ன பண்றாங்க, இவரை தரதரன்னு இழுத்து ஒரு புதருக்குள்ள போய் தூக்கி போடுறாங்க. இவர் ஆல்மோஸ்ட் மயக்கமா இருக்காரு. இது ஜூன் மாசம் 2ஆம் தேதி நைட்டு 8:30 ஆயிருது. இப்போ அந்த ஆம்னி வேன்ல வந்த நபர்கள் திரும்ப யூ டர்ன் அடிச்சு எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்ததோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கறாங்க. அங்க இவரோட பைக்கை காணோம். பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. பிகாஸ் இங்க தானே ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், இது போலீஸ் கூட தெரியலையே, எப்படி இந்த பைக் மிஸ் ஆயிருக்குன்னு யோசிக்கும் போது, ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலோ இல்ல இந்த மாதிரி பைக் எப்படியோ ஒரு அனாதையா கடந்தாலோ ஆட்டோமேட்டிக்கா போலீஸுக்கு தகவல் போகும். இந்த பைக்கை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த கூட்டத்தில் இருக்க நபர்கள் என்ன பிளான் பண்றாங்கன்னா, இவனோட பைக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த பைக்குக்கு உள்ளதான் முத்தூட் ஃபைனான்ஸோட கீ இருக்கு. நம்ம ஒன்று பண்ணுவோம், இவரோட சொந்தக்காரன்னு சொல்லி ஒரு 2 பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த கீயை எடுத்துட்டு வரலான்னு இந்த கூட்டத்தை சேர்ந்த 2 பேர் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனோட காம்பவுண்ட்ல தான் இவரோட பைக் இருக்கிறத பாக்குறாங்க. ஸோ இவங்களோட அனுமானம் சரிதான். ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அனாதையா ஒரு பைக் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அது போலீஸோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அப்ப இந்த 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சார் இந்த பைக் ஆக்சிடென்ட் ஆச்சுல, அவர் எங்களோட ஃப்ரெண்டு தான் சார், சின்ன காயம் தான் சார், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், அவர் சார் பைக் எடுத்துட்டு வர சொன்னாருங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ஒன்றும் பெருசா உயிர்
உயிர் சேதம் இல்லை, ஏப்பா எதுவும் எஃப்ஐஆர்லாம் போடாத, சரிப்பா பைக் அவங்ககிட்ட கொடுத்து விட்டுருப்பா அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஸோ இவங்க 2 பேரும் போலீஸை ஏமாத்தி அந்த பைக் எடுத்துக்கிறானுங்க. உடனே அந்த சீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள அந்த முத்தூட் ஃபினான்ஸ் கம்பெனியோட கீ இருக்கிறத பார்க்குறாங்க. அதை பார்த்தவொடனே இவங்களுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. இப்போ அந்த கீயை எடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்கூட்டரை அப்படியே ரோட்டு ஓரத்தில் விட்டுட்டு திரும்ப அந்த ஆம்னி வேனுக்குள்ள போறாங்க. நொடி பொழுதுல அடுத்து 10-11 மணிக்கு முத்தூட் ஃபினான்ஸ் வாசல்ல தான் நிக்கிறாங்க. இந்த டயத்துல அந்த புதருக்குள்ள தூக்கி போட்ட ஜான் ஐசக்ங்கிற அந்த மேனேஜர் ஜூன் மாசம் 2ஆம் தேதி நைட்டு ஃபுல்லா மயக்கமா இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 16-18 மணி நேரம் மயக்கத்துக்கு அப்புறம் ஜூன் மாசம் 3ஆம் தேதி காலையில ஒரு 10-11 மணிக்கு தான் ஒரு முழிப்பு வருது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவர் ஒரு புதருக்குள்ள தூக்கி போட்டு போனதுனால அந்த பக்கம் போற வர யாருக்குமே இதுக்குள்ள ஒரு நபர் மயக்கமா இருக்காருன்னு தெரியல. அவர் அப்படி கண்முழிச்சு பார்க்குறாரு. முந்தின நாள் நடந்த ஆக்சிடென்ட்ல ஏற்பட்ட காயத்தில் கடுமையான உடல் வலி ஏற்படுது. பட் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே புரியல. திரும்ப யோசிச்சு பார்க்குறாரு, நம்ம எப்படி இங்கே வந்து இருக்கணும். அப்போதான் அவரோட ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. கரெக்ட், நேற்று ஆஃபீஸ்லேருந்து வந்தோம், ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு, நம்மளை காரில் எவனோ கூட்டு வந்தா முகத்தில் ஏதோ வச்சு அமுக்கிறானுங்க, நம்ம மயக்கமாயிட்டோம். இது மட்டும் ஞாபகம் வருது. சரி, நம்ம கிட்ட இருந்து ஏதோ கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவர் பாக்கெட்டில் பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோன் இல்லை, 2வது பர்ஸ் இல்லை. சரி ஓகே, பர்ஸ்லேருந்து 20,000 பணம் போச்சு, அது பரவாயில்ல, நம்மளும் உயிரோட விட்டாங்களே, இதுவே பெரிய விஷயங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணுறாருனா, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்ததோ அந்த இடத்துக்கு வராரு. சரி அங்கே போய் பார்ப்போம், அட்லீஸ்ட் நம்ம பைக்காவது இருக்குமான்னு போய் பார்க்குறாரு. அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல பைக் இல்லை. அப்பதான் இவருக்கு புரியுது, இந்த நபர்கள் தங்கிட்ட பணத்தையும் கொள்ளையடிச்சுக்கிறாங்க, போனையும் எடுத்துக்கிட்டாங்க, பைக்கையும் திருடிட்டு போயிட்டாங்கன்னு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. சார் இந்த மாதிரி தான் சார் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, இப்படி நடந்துச்சுங்கிறாரு. அப்போ போலீஸ் சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, நீங்க தான் பைக்கை எடுத்துட்டு வர சொன்னீங்கன்னு சொல்லி 2 பேர் பைக்கை எடுத்துட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லும் போது தான் தெரியுது, போலீஸுக்கே தெரியுது தங்களை ஏமாத்திட்டாங்கன்னு. சரி சார், நாங்கள் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கிறோம், உங்க பைக்கு, போனு, பர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சு தரோன்னு இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கிறாங்க. இவரும் ரொம்ப டயர்டா சோகமா அப்படி வெளியில வர்றாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு ரோடு இருக்கு, அந்த பக்கம் இருக்கிற ஒரு டெசர்டட் ஏரியால இவரோட பைக் கீழே கிடக்கு. வேகமா போய் பார்க்கறாரு, சந்தேகமே கிடையாது, இவர் பைக்கு தான், கீ கூட அதுல இருக்கு. பரவாயில்லையே, தன்னோட பைக்கு தனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த பைக்கை இப்படி நிப்பாட்டி வச்சு கிளம்பலாம், வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி திங்க் பண்ணும் போதான் திடீர்னு அவர் மனசுல ஸ்ட்ரைக் ஆகுது, ஆகா இந்த பைக்கோட சீட்டு கவருக்கு கீழே தானே நம்ம ஃபினான்ஸ் கம்பெனியோட கீயை வச்சிருக்கோம்னு சொல்லி அதை பதட்டமா ஓபன் பண்ணி பார்க்கிறாரு. உள்ளுக்குள்ள கீ இல்லை. இப்பதான் அவருக்கு புரியுது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணி தன்னை கடத்திட்டு போனது தாங்கிட்டு இருக்கிற போனையும் பர்ஸ்ல இருக்க 20,000 பணத்துக்காண்டி இல்ல, முத்தூட் பினான்ஸுக்கு உள்ள இருக்கிற கோடிக்கணக்கான நகைகளை கொள்ளையடிக்கிறதுக்காண்டி தான் இவ்வளவு பெரிய நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்குங்கிற மாதிரி புரியுது. உடனே பைக்கை எடுத்துட்டு பதட்டமா முத்தூட் பினான்ஸுக்கு வண்டியை விடுறாரு. அப்படி வண்டியை விடும்போது அவரோட ஸ்டாஃப் எல்லாம் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர்கிட்ட தானே கீ இருக்கு, பிகாஸ் இவர் திறந்தா தானே பேங்கை திறக்க முடியும். பட் என்ன பிரச்சனை, அந்த பேங்கோட முன்னாடி கிரில்லாம் திறந்திருக்கு, உள்ள கதவு திறக்கப்படல, அதனால ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு ஸ்டாஃப் யாருமே உள்ள போல இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவரும் வர்றாரு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சு போச்சு இங்க என்ன நடந்திருக்குன்னு. உடனே கதவை புஷ் பண்றாரு, கதவு திறந்துருச்சு. ஸோ இந்த மேனேஜர் அதுக்கப்புறம் அந்த ஸ்டாஃப் எல்லாருமே உள்ள போறாங்க. அந்த பேங்கே கலைஞ்ச நிலையில இருக்கு. லாக்கர் ரூமும் திறந்திருக்கு. லாக்கருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 30-40 லாக்கர் இருக்கு. அதுல இருக்க எல்லா நகைகளையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் அந்த எல்லா லாக்கரையும் சேர்த்து 40 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. 2009ஆம் வருஷம் இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கு மேல இருந்திருக்கு. ஸோ அப்பதான் இவருக்கு புரியுது, இந்த பேங்க்ல லாக்கர்ல இருக்க நகைகளை கொள்ளையடிக்கிறதுக்காண்டி தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு. ஃபைனலா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் இந்த கொள்ளையை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2009ஆம் வருஷம் அப்படிங்கிறதுனால அப்போ பேங்க்ல ப்ராப்பரான சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப கேவலமா இருந்திருக்கு. ஒரு அலாரம் கிடையாது, ஒரு சைரன் கிடையாது. உண்மையிலேயே அந்த பேங்க் சாவி இருந்தா திறந்து எல்லாருமே எதை வேணாலும் எடுத்துட்டு போலாங்கிற மாதிரி தான் பாதுகாப்பு இருந்திருக்கு. போலீஸும் எங்கெங்கயோ சுத்தி பார்க்கறாங்க, எங்கேயுமே ஒரு சிசிடிவி கேமரா கூட கிடைக்கல. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸோட நிலைமையில நம்ம இருந்தாலோ இல்லை ஒரு 3வது மனுஷனா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன தோணும், இந்த பேங்க் மேனேஜர் மேல தான் ஆட்டோமேட்டிக்கா சந்தேகம் வரும். இந்த பேங்க் மேனேஜர் தான் ஒரு 4 பேரை வச்சு ஏதோ நாடகம் ஆடி இந்த பேங்க்ல இருக்க எல்லா நகையும் கொள்ளையடிச்சிட்டாருங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. இப்போ போலீஸ் இந்த ஜான் ஐசக்ங்கிற பேங்க் மேனேஜரை சந்தேகத்தோட தான் விசாரிக்கிறாங்க. பட் அவர் சொன்னதை தான் திரும்பி சொல்றாரு. சார் நான் திரும்பவும் சொல்றேன், இதுதான் சார் நடந்தது, நீங்க சிட்டில இருக்க எந்த கேமரா வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சார். நான் போனேன், ஒருத்தர் வந்து மோதுனா என்னை கூட்டிட்டு போனாங்க, மைக்
மயக்க மருந்து கொடுத்தாங்க, சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. இதுதான் சார் நடந்தது, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறாரு. இப்போ போலீஸ் இவரை நம்பவும் முடியல, நம்பாவும் இருக்க முடியல. அதனால வேற வழி இல்லாம அவர்கிட்ட ப்ராப்பரா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. பட் ஒரு வார்னிங்கோட அனுப்புறாங்க. இங்க பாருங்க சார், இன்னுமே எங்களுக்கு உங்க மேலதான் சந்தேகம் இருக்கு, நாங்க எப்ப வேணாலும் விசாரணைக்கு கூப்பிடுவோம். ஸோ அது வரைக்கும் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்து தான் இந்த மேனேஜரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. பெங்களூர்ல ஒரு பிஸியா இருக்கிற ஒரு ஏரியால இருக்கிற முத்தூட் பினான்ஸ்ல இப்படி ஒரு நகைகள் கொள்ளை போனது அந்த ஏரியா மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வை உண்டு பண்ணுது. மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, பேங்க்ல பாதுகாப்பு இல்லையா, அப்ப நகையை கொண்டு நாங்க எங்க வைக்கிறது, அடகு வச்சாலும் பாதுகாப்பு இல்ல, லாக்கர்ல போய் வச்சாலும் பாதுகாப்பு இல்லைன்னு மக்களுக்கு இந்த பேங்க் மேல இருக்க நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. அப்போ இதை மீடியாவும் நிறைய அட்ரஸ் பண்றதுனால போலீஸுக்கு கடுமையான அழுத்தம் ஏற்படுது இந்த வழக்கை சீக்கிரமா தீர்க்கணும். அப்போ போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஒருத்தன் இவ்வளவு பக்காவா பிளான் பண்ணி அந்த சாவியை எடுத்துட்டு கேஷுவலா வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கானா, முதல் விஷயம் அவன் பல நாளா இந்த பேங்கை நோட்டமிட்டு இருக்கான். கண்டிப்பா இந்த பேங்க் எப்படி ஆப்ரேட் ஆகுது, அந்த பேங்கோட சாவி யார்கிட்ட இருக்கு, அந்த மேனேஜர் எத்தனை மணிக்கு வருவாரு, ஈவினிங் எப்ப முடியும், அவர் எத்தனை மணிக்கு பேங்க்ல இருந்து கிளம்பி போவார், அப்படிங்கிற பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி கண்டினியூஸா இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும்னா அந்த பேங்கை தொடர்ந்து நோட்டம் விடணும். அப்படின்னா 24 மணி நேரம் ஒரு நபர் வந்து பேங்குக்குள்ள உட்கார்ந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, சந்தேகம் வரும். அப்படின்னா இந்த பேங்குக்கு வெளிப்புறமா இருந்து இந்த பேங்கை நோட்டம் விட்டுருக்காங்கிற மாதிரி போலீஸோட அனுமானம். அப்போ இப்படி பேங்குக்கு வெளியில வந்து சுத்தி இருக்கிற ஏரியாவை ஃபுல்லா போலீஸ் அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு வரும்போது எக்ஸாக்டா இந்த பேங்குக்கு ஆப்போசிட்ல ஒரு ஷாப் இருக்கு. அந்த ஷாப் க்ளோஸா இருக்கு. இப்போ அந்த ஷாப்போட ஓனரை போலீஸ் வர சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் போன மாதம் ஒரு 4-5 பேர் வந்தாங்க சார், இங்கே ஒரு செருப்பு கடை ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லி எங்கிட்ட அந்த கடையை வாடகைக்கு வாங்கினாங்க. இப்போ 1 மாதம் ஆச்சு, இப்போ தான் வாடகை கொடுத்தாங்க. ஆனால் இன்னுமே செருப்பு கடை ஆரம்பித்த மாதிரி தெரியல சார். இப்போ ஒரு 2 நாளாக அந்த கடை திறக்கவும் இல்லை, உண்மையிலே அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி அந்த கடை ஓனர் சொல்கிறாரு. சரி, இப்போ உங்கள்கிட்ட வந்து கடையை ஒருத்தர் வாடகைக்கு வாங்கியிருக்கானா, அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணியிருப்பீங்களா, அவனோட ஃபோன் நம்பர் இருக்கான்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு ஃபோன் நம்பரை மட்டும் அந்த கடை ஓனர் கொடுக்குறாரு. அந்த நம்பரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுறாங்க. அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்பவே போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த கடையை எவன் வாடகைக்கு எடுத்தானோ அவனுக்கும் இந்த கொள்ளைக்கும் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. சரி, ஓகே, அந்த நம்பர் யார் மேல ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது அது ஒரு போலியான ஆதாரத்தை கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ அதை வச்சு அவனை ரீச் பண்ண முடியாது. இப்போ அந்த நம்பரோட கடைசி 30 நாள் ரெக்கார்டை பார்க்குறாங்க. அந்த நம்பர் புதுசா 30 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கப்பட்டிருக்கு. ஸோ கடைசி 30 நாள்ல இந்த நம்பர் வந்து யாருக்கெல்லாம் அவுட் கோயிங் போயிருக்கு, இன்கமிங் வந்திருக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து பார்க்கும்போது மொத்தம் ஒரு 5-6 நம்பர் வருது. அந்த 5-6 நம்பரையும் செக் பண்ணி பார்க்கும்போது அதுவும் போலியான ஐடென்டிட்டி கொடுத்து தான் அந்த நம்பரை வாங்கியிருக்காங்க. இந்த 5-6 நம்பருக்குள்ள மட்டும்தான் கால் வந்திருக்கு, அதை தாண்டி வேற யாருக்குமே பண்ணல. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு 5-6 பேர் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க. அவங்க 1 மாசத்துக்கு முன்னாடி போலியான நிறைய ஃபோன் நம்பர் வாங்கியிருக்காங்க. அவங்க கம்யூனிகேஷனுக்கு அவங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ராபரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிம் கார்டை ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. உண்மையிலே பாருங்க, இது எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நெட்வொர்க். அப்படின்னா கண்டிப்பா இவங்களை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளவு கிளவரா பக்காவா பிளான் பண்ணி தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கிறத மட்டும் போலீஸால யூகிக்க முடியுது. உண்மையிலே இந்த வழக்கை அடுத்து எப்படி எடுத்துட்டு போலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது பெங்களூர் சைபர் கிரைம்ல இருந்து இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிருக்க டிடெக்டிவ்க்கு கால் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த 5 நம்பரை தரவா செக் பண்ணலாம் சார், அவங்களுக்குள்ள தான் கால் பண்ணிருக்காங்க மாத்தி. பட் ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் வெளியில போயிருக்கு சார். ஜஸ்ட் 2 செகண்ட் ஒரு ரிங்கு போயிருக்கு. ரிங்கு போனவனே அந்த கால் கட் ஆயிருக்கு சார். அந்த நம்பர் புதுசா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப போலீஸ் சொல்றாங்க, சார் ஒரு நம்பர் கூட விடாதீங்க, அந்த 2 செகண்ட் ஒரு கால் போச்சுல அந்த நம்பரை ட்ராக் பண்ணுங்கிறாங்க. அந்த நம்பரை ட்ராக் பண்ணும்போது அங்கதான் இந்த கேஸ்ல ஒரு பிரேக் த்ரூ. இதுவரைக்கும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட எல்லா போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. பட் இந்த 2 செகண்ட் கால் போச்சுல அந்த ஒரே ஒரு நம்பர் மட்டும் ஆக்டிவா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு ஜென்யூனான நம்பர், பல வருடங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு பெண்ணுக்கு சொந்தமான நம்பர்னு தெரியுது. இப்போ உடனே போலீஸ் அந்த பெண்ணோட அட்ரஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அந்த பெண்ணோட வீட்டு கதவை தட்டுறாங்க. அப்படி வீட்டு கதவை தட்டும்போது, மேடம் இது உங்க நம்பரான்னு கேட்குறாங்க. ஆமா சார், இது ஏன் நம்பர் தாங்கிறாங்க. ஓகே, இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு உங்க போனுக்கு இன்னொரு போன்ல இருந்து 2 செகண்ட் ஒரே ஒரு மிஸ்டு கால் மட்டும் வந்திருக்கு. அந்த நம்பர் யாருக்கு சொந்தமானதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு
எனக்கு நல்லாவே தெரியும் சார், அது என்னோட கணவருக்கு சொந்தமான நம்பருங்கிறாங்க. எதுக்காக அவர் உங்களுக்கு மிஸ்டு கால் கொடுத்தாருங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன ஸ்டோரி சொல்றாங்கன்னா, சார் இப்போ ஒரு வாரம் இருக்கும், என்னோட கணவரோட பிஹேவியர் கொஞ்சம் சேஞ்சாக இருந்தது. ஒரு லேட் நைட் வெளியில் போகிறாரு, அன்டைத்துக்கு வெளியில் போய் தங்குறாரு. ஸோ எனக்கு என்னமோ அவருக்கு இன்னொரு பெண் கூட தொடர்பில் இருக்காரோங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்தது. ஸோ ஒரு நாள் நைட்டு நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு பெட்டுக்கு படுக்க வந்தேன். என்னோட கணவர் ஏற்கனவே தூங்கிட்டாரு. அப்போ அவரோட தலையணைக்கு கீழே பார்க்கும்போது 2 ஃபோன் வச்சுருந்தாரு. ஒன்று அவர் நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபோனு, இன்னொன்று புது ஃபோனாக இருக்குது. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை சார். அப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்போ இன்னொரு ஃபோனை யூஸ் பண்ணி தான் அவர் இன்னொரு பெண் கூட தொடர்பில் இருக்காரோ, அதுக்காண்டி தான் அப்படி லேட்டாக வெளியில் போயிட்டு வராரோன்னு சந்தேகம் வந்து அவரோட இன்னொரு நம்பரை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த நம்பர்லேருந்து என்னோட ஃபோனுக்கு ஜஸ்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுத்தேன். எதுக்கு கொடுத்தேன்னா, அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ ஒரே ஒரு மிஸ்டு கால் 2 செகண்ட் தான் என்னோட ஃபோனுக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோட கணவரோட அந்த 2வது ஃபோன்லேருந்து அந்த கால் ரெக்கார்டை டிலீட் பண்ணி அவர் தலையணைக்கு கீழே வச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னோட ஃபோனில் அவரோட நம்பரை சேமித்து வச்சுக்கிட்டேன். இன்கேஸ் ஃபியூச்சரில் தேவைப்படலாம், அவருக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குன்னா அவர் எந்த நம்பரில் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறாருன்னு அதை எதாவது ட்ராக் பண்ணுறதுக்காக தேவைப்படும்னு நான் வச்சேன் சார். அதுக்காண்டி தான் இந்த மிஸ்டு கால் கொடுத்தேன். ஆமாம் சார், இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, உங்கள் ஹஸ்பண்ட் பேர் என்ன கேட்குறாங்க. அவரோட பேர் ஜெயக்குமாருங்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே போயிருக்காரு? வெளியில் போயிருக்காரு. சரி, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், அவர் வர்ற வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவங்களோட வீட்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா 1 மணி நேரம் கழிச்சு ஜெயக்குமாருங்கிற இந்த நபர் வராரு. போலீஸை பார்த்தவன அள்ளு விட்டுச்சு. உண்மையிலேயே அவரோட ஃபேஸே வெளிரி போயிடுச்சு. ஜென்ரலாக நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்தால் எல்லாத்துக்கும் பதட்டமாக இருக்கும். அதுவும் தப்பு செஞ்சவனுக்கு அதோட பதட்டம் மேலும் மேலும் அதிகமாகும். இப்போ ஜெயக்குமாரோட அந்த முகத்தையும் அவரோட உடல் மொழியையும் அந்த பயத்தையும் பார்க்கும்போதே இந்த ராபரிக்கும் ஜெயக்குமாருக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறத போலீஸால ரொம்ப ஈஸியாகவே யூகிக்க முடியுது. இப்போ அந்த ஜெயக்குமாரை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. இனிஷியலா ஜெயக்குமார் எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி வழக்கமா எல்லா கிரிமினலும் சொல்ற அந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாரு. பட் போலீஸ் அழகா எல்லா எவிடன்ஸையும் லிங்க் பண்றாங்க. நீங்க தானே அந்த செருப்பு கடையை ஆரம்பிச்சீங்க, உங்க கூட்டாளிகள்லாம் சேர்ந்தா இதெல்லாம் பண்ணீங்கிற மாதிரி நடந்த எல்லாத்தையும் விவரிக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜில் இந்த ஜெயக்குமாருக்கு புரிஞ்சு போச்சு, சார் நான் ஒத்துக்கிறேன், நாங்க எல்லாம் சேர்ந்து தான் சார் பண்ணோங்கிற மாதிரி இவன் சொல்றான். நாங்கன்னா யாருப்பா, ஒன்னை தவிர நான் எத்தனை பேர் இருக்காங்கன்னு போலீஸ் கேட்டாங்க பாருங்க. அவன் சொல்றான், நாங்க மொத்தம் 10 பேர் சேர்ந்து தான் சார் இந்த கிரைமை பண்ணியிருக்கோங்கிற மாதிரி சொல்றான். அதாவது இந்த ஜெயக்குமாருங்கிறவன் ஏற்கனவே ஒரு கிரிமினல், பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். போலீஸுக்கு ரொம்ப பரிச்சயமானவன். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ராபரி இருக்கு பார்த்தீங்களா, ராபரி கிரைம், இது எல்லாமே ஜெயிலில் வச்சு தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஜெயிலில் இருக்கும்போது போர் அடிக்கும் போது அங்கே ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்துருக்கானுங்க. ஏய் மச்சான், எவ்வளோ நாளா அப்படி ஜெயிலில் கஷ்டப்படுறது, நம்ம ஜெயிலேருந்து வெளியில் போனதுக்கு அப்புறம் ஒரு கொள்ளை அடிக்கிறோம், பெருசாக பணத்தை அடிச்சுட்டு கோடிக்கணக்கில் அடிச்சுட்டு செட்டில் பண்ணுறோம், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறோங்கிற மாதிரி 10 பேரும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த 10 பேர் யார் யாருன்னா, இந்த ஜெயக்குமார், அதுக்கப்புறம் இன்னொரு 5 பேர் இதே பெங்களூரை சேர்ந்தவங்க, இன்னொரு 4 பேர் நம்ம தமிழ்நாடை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாருமே கிரிமினல். மொத்தம் 10 பேர் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்கானுங்க, வெளியில் வந்திருக்கானுங்க. இந்த முத்தூட் ஃபினான்ஸ்லேருந்து நகையை கொள்ளையடிக்கலாங்கிற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் பல நாள் அதை நோட்டமிட்டால் தான் அதோட பேட்டர்ன் புரியுங்கிறதுக்காக அந்த பேங்க்குக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு ஷாப் காலியாக இருந்திருக்கு. அங்கே செருப்பு கடை ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லி அந்த ஷாப்பை எடுத்து 24 மணி நேரமும் இந்த பேங்க்கை வந்து கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷாப்புக்குள்ள உட்காந்து பினாக்குலர் வழியாக பார்க்கறது, யார் எப்போ வர்றா, மேனேஜர் எத்தனை மணிக்கு போகிறாரு, கீ யார்கிட்ட இருக்குங்கிற மாதிரி பல விதமாக பல மாதங்கள் அந்த பேங்க்கை நோட்டமிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிருக்கு. நம்ம ரொம்பலாம் கஷ்டப்பட்டு இந்த பேங்க்கை உடைச்சிட்டு உள்ளே போக தேவையில்லை, இந்த பேங்க்கோட மேனேஜர் கிட்ட தான் ஃபுல் கீயும் இருக்கு, அந்த கீ அவங்ககிட்ட எடுத்துட்டா நம்ம சும்மா நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இந்த பேங்க்குள்ள போய் எல்லா நகையும் கொள்ளையடிச்சிட்டு வந்துடலாங்கிறது அவங்களுக்கு கிளியராக இருந்ததுனால தான் இந்த மேனேஜரை தட்டி தூக்குறதுக்காக பிளான் போட்டு அவரை ஃபாலோ பண்ணி ஃபேக்காக ஒரு ஆக்சிடென்ட்டை நடத்த வச்சு அவர் இவங்களோட ஆம்னி வேலில் ஏற்றி அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து ஃபைனலாக எப்படியோ அந்த கீயை எடுத்து நாங்கள் கொள்ளையடிச்சோங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். சரிடா, இப்போ கூட்டாளிகள்லாம் எங்கே இருக்காங்க, இந்த கொள்ளையடிச்ச நகைகளை எங்கே வச்சிருக்கீங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார், நாங்கள் இந்த கொள்ளையடிச்சு முடிச்சதுக்கப்புறம் எங்களோட பிளான் என்னன்னா, யாருமே இந்த பெங்களூரில் இருக்கக்கூடாது, எல்லாருமே வெளியூருக்கு போயிடணும். அவன் ஒரு ஸ்டேட்டு, நீ மகாராஷ்டிராவுக்கு போ, நீ ஆந்திராவுக்கு போ, தெலுங்கானாக்கு போ, நீ குலு மணாலிக்கு போ, நீ வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் போன்னு இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்கும் நாங்கள் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டோம் சார். எங்களோட பிளான் என்னன்னா, 1 மாதம் கழிச்சு போலீஸும் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த
இந்த கேஸ் எப்போ கொஞ்சம் கூல் டவுன் ஆகுதோ அப்போ எல்லாருமே திரும்ப மீட் பண்ணி நாங்கள் நகையை பிரிச்சுக்கலாங்கிற மாதிரி. இப்போ நாங்கள் கொள்ளையடிச்ச நகையை பல இடத்துல புதைச்சி வச்சிருக்கோம், நிறைய இடத்துல குழி தோண்டி புதைச்சி வச்சிருக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, எப்படி அவங்கள கம்யூனிகேட் பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஜெயக்குமார் சொல்கிறான், சார் எங்களோட பிளான் என்னென்னா, நாங்கள் எப்போ கொள்ளையடிச்சு முடிச்சுட்டு போகிறோமோ நாங்கள் அதுக்கப்புறம் யார் கூடயும் பேசக்கூடாது. இதுதான் எங்களுக்குள்ளே இருக்கிற ரூல்ஸ். எங்களோட பிளான் என்னென்னா, கொள்ளையடிச்சு முடிஞ்சு கரெக்டாக 1 மாதம் கழித்து இந்த 10 பேரும் எனக்கு கால் பண்ணுவாங்க. என்னோட ஒரே நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. நான் பண்ண முடியாது, அவங்களே எனக்கு பண்ணாதான் உண்டு. அப்போ ஒரு இடத்துல வச்சு நாங்கள் மீட் பண்ணலாங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். அதாவது நாங்கள் சிம்லாக்கு எல்லாத்தையும் வர சொல்லி அங்கே மீட் பண்ணி அங்கங்கே புதைச்சி வச்சிருக்க நகைகளை ஷேர் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இப்போ இவன் சொல்கிறத பார்த்தா இந்த கொள்ளையில் சம்மந்தப்பட்ட அந்த ரிமைனிங் 9 பேரை போலீஸால் ரீச் பண்ணவே முடியாது. அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், போலீஸ் பொறுமையாக வெயிட் பண்ணணும். அவங்க எல்லாருமே இந்த ஜெயக்குமாருக்கு கால் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ ஒரு நாள் அந்த நாள் வருது. கரெக்டாக ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த ஜெயக்குமார் வீட்டில் உட்காந்துடுறாங்க. ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபோன் நம்பர் எங்கேருந்து வருது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜெயக்குமார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நம்பர்லேருந்தும் கால் வருது. அதாவது இவனோட கூட்டாளிகள்லாம் யாருன்னா, நிர்மல் அப்படிங்கிற 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர், அப்புறம் மனோஜ்னு ஒருத்தன், லாரன்ஸ்னு ஒருத்தன், ஜெகநாத். இவங்க எல்லாருமே இந்த பெங்களூரை சேர்ந்தவங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 4 பேர் இருக்காங்க. பாஸ்கரன், சேது, அதுக்கப்புறம் மதுவானன், தாஸ் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 4 பேர். ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த ஜெயக்குமாருக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த ஜெயக்குமார் கிட்ட போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மாட்டிக்கிட்டேங்கிறத அவங்க கிட்ட எதுவுமே காட்டிக்காம எல்லாத்தையுமே ஷிம்லால இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லுங்கிற மாதிரி இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. கரெக்டாக இவனும் அவங்க கிட்ட எந்த சந்தேகமும் வராத மாதிரி சொல்லிடுறான். ஸோ ஃபைனலாக இந்த சம்மந்தப்பட்ட 9 பேரும் ஷிம்லாக்கு வர்றாங்க. இங்கே பெங்களூர் போலீஸ் இந்த ஜெயக்குமாரை கூட்டிட்டு அவங்களும் ஷிம்லாக்கு போகிறாங்க. அப்போ அந்த ஹோட்டலில் அப்படி டோரை திறந்து பார்க்குறாங்க. போலீஸை பார்த்தவொடனே பயங்கரமாக மிரண்டு போயிட்டாங்க. ஓகே, நம்ம ஒரு பெரிய பேங்க் கொள்ளையை பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கோம், இப்போ மொத்தம் 10 பேர் இருக்கோம், பிரிச்சாலே ஆளுக்கு 60 லட்ச ரூபா வரும், நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகலான்னு பல கனவுகளோட வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த எல்லா கிரிமினலும் போலீஸை பார்த்தவன அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஸோ ஃபைனலாக இந்த 10 பேரையும் அரெஸ்ட் பண்ணி திரும்ப பெங்களூருக்கு விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. ஜென்ரலாக எந்த ஒரு கொள்ளை வழக்கிலையும் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பிடிச்சவனை போலீஸ் பண்ற வேலை அவங்க கொள்ளையடிச்ச பணத்தையும் நகைகளையும் எப்படி மீட்டு எடுக்கிறது தான் பார்ப்பாங்க. இப்போ இவங்க கிட்ட கேட்டு அவங்க எங்கெல்லாம் புதைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் நகையை அவங்க ஏற்கனவே செலவு பண்ணிட்டாங்க. 40 கிலோ நகையை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. அதில் மொத்தம் ஒரு 36 கிலோ நகையை மட்டும்தான் போலீஸால் ரெக்கவர் பண்ண முடிஞ்சிருக்கு. மீதம் இருக்கிற 4 கிலோ நகையை இவங்களால ரெக்கவர் பண்ண முடியல. மேபி அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போ இவங்க 10 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ் இவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சு சார்ஜ் ஷீட்லாம் ரெடி பண்ணி இந்த வழக்கோட விசாரணை நீதிமன்றத்துக்கு போகிறதுக்காக பல வருடங்களாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த டயத்தில் இந்த வழக்கில் இன்னொரு வித்தியாசமான நிகழ்ச்சியும் நிகழுது. அதாவது இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க ஜனார்த்தன்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, இந்த கிரிமினல் கூட ஒரு டீல் பேசுறாரு. இந்த வழக்குல இருந்து உங்களை கொஞ்சம் நான் காப்பாத்துறேன், ட்ரையலுக்கு போகும்போது எவிடன்ஸ்லாம் டெஸ்ட்ராய் பண்ணி நீங்க இதை பண்ணாத மாதிரி நான் காமிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன், அதை காம்பன்சேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு 4 லட்ச ரூபா பணம் கொடுங்கிற மாதிரி இவர் கேட்டிருக்காரு. ஃபைனலா இவர் லஞ்சம் வாங்கினது தெரிஞ்சு போச்சு. கடைசியில் அந்த இன்ஸ்பெக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் பல நாள் ஜெயிலில் இருக்காங்க. இந்த வழக்கோட விசாரணை போயிட்டு இருக்கும்போது ஃபைனலா 2023 வருஷம் தான் இந்த வழக்கில் தீர்ப்பு வருது. எப்போ இவங்க 2009 வருஷம் ஜெயிலுக்கு போனவங்க, அந்த வழக்கோட விசாரணை 23 வருஷம் தான் வருது. மோர் தென் 10 இயர்ஸ் அவங்க ஜெயிலில் வந்துட்டாங்க. அப்போ அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி இவங்க 10 பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி இந்த பேங்கை கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு உறுதி செய்யப்பட்டு இவங்களுக்கு கர்நாடகா நீதிமன்றத்தில் 10 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. பட் ஏற்கனவே இவங்க 10 வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்ததுனால எப்போ இந்த தீர்ப்பு வருதோ உடனே இந்த 10 பேரையும் ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த கேஸோட முன்னுரையில் நான் சொன்ன மாதிரி இவங்க என்னதான் பக்காவா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணா கூட மேபி இவங்க இந்த கிரைமுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த போனை ரொம்ப சேஃபா ஹேண்டில் பண்ண தவறிட்டாங்க. அதனால தான் அந்த போன் ஜெயக்குமாரோட மனைவி கண்ணில் படுற மாதிரி இவங்க மிஸ்டேக் பண்ணதுனால தான் அந்த மனைவி என்ன நினச்சிக்கிட்டாங்க, தன்னோட கணவருக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்குன்னு அவங்க சந்தேகப்பட்டு தான் அந்த 2 செகண்ட் ஒரு மிஸ்டு கால் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் அந்த மிஸ்டு காலை அவங்க கொடுக்கல அப்படின்னா போலீஸ் இந்த வழக்கை உண்மையிலே சால்வ் பண்ண முடிஞ்சிருக்குமான்னு தெரியல. அந்த 2 செகண்ட் மிஸ்டு கால் தான் இந்த வழக்கை சால்வ் பண்ண போலீஸுக்கு பேருதவியாக இருந்திருக்கு. இந்த கேஸ் மட்டுமல்ல, நான் நிறைய ராபரி கேஸை பார்த்துருக்கேன். எல்லா இதுலேயும் குற்றவாளிகள் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா 99% ராபரி கேஸ் எப்படி இருக்குன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நிகழ்த்திடுவாங்க. பிகாஸ் அவங்களோட ஃபோக்கஸ்லாம் எப்படி இருக்குன்னா எப்படி என்ட்ரி பாயிண்ட் எப்படி இருக்கணும், எக்ஸிட் பாயிண்ட் எப்படி இருக்கணும், எப்படி கொள்ளையடிக்கிறோம், இதுக்காக பல மாதங்கள்
மாசங்கள் பல வருடங்கள் உழைப்பாங்க. பட் வெளியில வந்து சப்பாயான ஒரு மிஸ்டேக்கை விட்டுருவாங்க. 99% ராபரி பண்றவங்க மிஸ்டேக் என்னன்னா, வெளியில வந்தவனா ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்காதுன்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு கொள்ளையடிச்சிட்டு வந்த பணத்தை உடனே பதட்டமா செலவு பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ 99% நீ என்னதான் திறமையா ராபரி பண்ணா கூட நீ கண்டிப்பா ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவேன். எவ்வளவோ திறமையா பண்ணியிருக்கலாம். ஈவன் அந்த கிரைம் அப்போ கூட நான் பழைய கேஸ்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப கவனமாக இருப்பாங்க, யாருக்குமே கால் பண்ணக்கூடாதுன்னு. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு லவர் இருப்பான், அந்த பொண்ணுக்கு ஒரு கால் தானே, இதனால என்ன ஆகுதுன்னு ஒரு கால் பண்ணுவான், அதை வச்சு அந்த பொண்ணை பிடிப்பாங்க, அந்த பொண்ணை வச்சு இவனை பிடிச்சிருவாங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு தவறு நடக்கும். தீர்க்கப்பட முடியாத ராபரின்னு எதுவுமே கிடையாது. அந்த கரெக்டான எவிடன்ஸை போலீஸ் கிராக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக குற்றவாளிகள் ஒரு தடயத்தை விட்டுட்டு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 2009 நடந்த ஒரு பெரிய ராபரி. இப்போ 40 கிலோ நகைங்கிறது பெரிய விஷயம். பட் கூகுள் அதுக்கப்புறம் நான் தேடி பார்க்க தான் தெரியுது, இந்த முத்தூட் ஃபினான்ஸ்லேயே எத்தனையோ ஸ்டேட்டில் எவ்வளோ கிலோ கணக்காக நகையை கொள்ளையடிச்சிருக்காங்க. ஏன் இந்த முத்தூட் ஃபினான்ஸை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னா, ஜென்ரலாக எல்லா பேங்க்லேயும் லாக்கர் இருக்கும். பட் எல்லா லாக்கர்லேயும் தங்க நகைகள் இருக்குமா, பணம் இருக்குமான்னு தெரியாது. எல்லாருமே அவங்க வீட்டு பத்திரத்தை வச்சிருப்பாங்க, சில முக்கியமான டாக்குமெண்ட் வச்சிருப்பாங்க. பட் இந்த மாதிரி நகையை அடகு வைக்கிற பிஸ்னஸ் பண்ணுற ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அவனுக்கு நல்லாவே தெரியும் இந்த லாக்கரில் ஃபுல்லாக தங்க நகைகள் இருக்கணும். அதனால தான் இந்த முத்தூட் ஃபினான்ஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஈவன் சில ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 70 கிலோ நகையை கொள்ளையடிச்சிருக்காங்க, இன்னொரு இடத்துல 80 கிலோ நகையை கொள்ளையடிச்சிருக்காங்க. கொள்ளையடிக்க வேண்டியது, இவங்களை தேடி பிடிக்க வேண்டியது, இதே வேலையாக தான் போலீஸுக்கு இருக்குது. ஐ திங்க் இது வந்து 2009க்கு அப்புறம் இயர் பை இயர் வந்து இந்த முத்தூட் ஃபினான்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய செக்யூரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு மேனேஜரோட கையில் இவ்வளோ கண்ட்ரோல் இருக்கிறது எவ்வளோ ரிஸ்கான விஷயம். பட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதோட செக்யூரிட்டி லெவலோ லாக்கரோட செக்யூரிட்டியோ பல லெவல் கண்டிப்பாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராபரி கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி another கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.